நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி இருக்கிற இடங்கள்ல ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். நல்ல கையில தட்டி சந்தோஷமாய் சொல்லலாமே. வானந்திரமோ வாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். வானந்திரமோ வாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். தண்ணீர் இல்லையோ எண்ணிப்பாரவரின் நன்மைகள் எத்தனையோ. செய்து சொல்லவோ. தண்ணீர் இல்லையோ எண்ணிப்பாரவரின் நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். சோதனையான வேளையில தெய்வ பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து விடாமல் இயேசுவையே சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா சோதனையும் ஜெயிக்கத்தக்கதான பலனை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கட்டளையிடுவார். சோர்ந்து போகிற மனிதனால நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியாது. நம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருகிறார். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவாய். செய்து சொல்லவோ. சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவாய். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாய். செய்து சொல்லவோ. யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாய். ஒருமுறை கூட சொல்லவோ. சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவாய். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் அப்படியே சொல்லுவோ. யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பா. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். நல்ல கையில தட்டி சொல்லுவோ. என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஒரு முறை கூட. என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். கசந்து போன மாறாவை போன்ற அனுபவத்தோடு கூட இந்த காலை ஆராதனையில் நீங்க பங்கெடுத்திருக்கலாம். ஆனா மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவன் நம்முடைய ஆண்டவர். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோமே. கசந்த மாறாவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். கசந்த மாறாவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஒரு முறை கூட. கசந்த மாறாவோ
வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சுதந்தரிப்பாமே. ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். அப்படியே ஒரு முறை கூட சொல்லுவோம். கசந்த மரவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். காலை வேளையில ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இருக்கிறபடியால் மகிழ்ச்சியோடு கூட கைகளை தட்டி சொல்லுவோம். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். நல்ல சத்தமா சொல்லுவோம். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர் என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். நம் ஒவ்வொருவரையுமே நம்மை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். அப்படியே மறுபடி சொல்லுவோம். நம்மை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். அல்லேலூயா பாடி இயேசுவையே போற்றி அனுதினமும் அவருடைய பாதத்தை தேடி வாழும் பொழுது ஆச்சரியமும் அற்புதமுமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு சுதந்திரிக்க ஒவ்வொரு நாளும் பெறுவார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட பின்னாடி இருக்கிற அருமையான தாய் தகப்பன்மார், அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. சின்ன தம்பி தங்கச்சி கையை தட்டி அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவாயே. அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர் என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவார். அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவார். ஒரு முறை கூட சபையா இணைந்து அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவார். அவருடைய சித்தத்தை அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர் என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. இந்த பாடல் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அது தெய்வ மனிதர்கள், வேதாகம புருஷர்கள் அவர்கள் வாழ்ந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்ன உடனே ஒரு பேச்சு இல்லை, அப்படியே கீழ்ப்படிந்து சென்றான். அவனுக்கு பல வருஷங்களாய் குழந்தைகள் இல்லை.
ஒரு குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தைய அவனை எனக்காக பலியிடுன்னு சொன்ன உடனே எந்த கேள்வியும் கேட்கல, போயிட்டான். ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கல. இவ்விதமாய் ஒவ்வொரு அந்த பக்தர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தங்களை அர்ப்பணித்திருந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்வின் சரித்திரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியால தாங்க கூட முடியலன்னு சொல்லி வேத வசனம் குறிப்பிட்டிருக்கிறது. அவ்வளவாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதனை இந்த உலகமே வியக்கத்தக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர். உடனே சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னு அங்க எனக்கு ஒரு பங்களா இருக்கு, கோடி கோடி நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம சமாதானமும் சந்தோஷமா இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா! கைகளை அசைத்து சொல்லுமே அல்லேலூயா! நான் பாடின அந்த பாடலின் கடைசி சரண விதமாய் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தை நித்தமும் செய்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடல், நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவர். அருமையான ஒரு பாடல். ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஒவ்வொருவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற வேதம் சொல்லுகிறது, மலைகள் பெயர்ந்து விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா! அவர்னோ நம்மோடு கூட பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் உடைந்து போவதில்லை. அவ்விதமாய் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் மறவாமல் நம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனத்தை அற்புதமும் ஆச்சரியமாய் நடத்துகிறவர். அதை குறித்ததான ஒரு பாடலை சந்தோஷமாய் பாடுவோம். அந்த பாடலின் ஒரு சரணம் விதமாய் சொல்கிறது, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் பண்ணின வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறது வரையிலும் அவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீரே. சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் உற்சாகமா கையை தட்டி பாடணும், சரியா? சேர்ந்து அப்படி அதை இசைக்கு ஏற்றார் போல அப்படி கையை தட்டுங்க. உற்சாகமான மனநிலைமையோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் செய்து சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவ உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவ சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. ஒருமுறை கூட உடன்படிக்கையின் தேவ உண்மையில் பிசகாதவர். செய்து சொல்லுவோம். உடன்படிக்கையின் தேவ உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. மறவாமல்
மறவாமல் நினைப்பவரே. வார்த்தைகள் நீங்க சொல்லுங்கம்மா. அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தேவ பலத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். அப்படி சொல்லுங்க. அந்த வார்த்தையை மறுபடியும் வாயால உச்சரித்து சொல்லுங்க. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. சொல்லுவோம். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறுபடியும் சொல்லுவோம். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஒரு முறை கூட மறவாமல் நினைப்பவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறவரே. அப்படியே சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். ஆமே, நம்முடைய கையை கொண்டு அவர் எந்த காரியத்தை தொடங்கினாரோ நம் கையை கொண்டே நிறைவேற்றி முடிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றி சொல்லுவோம். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடி. ஒவ்வொரு நாளும் மறவாமலே மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும் பொழுது நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்கும் பொழுதும் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்து அதை நம்ப பண்ணினா. நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில நாம் நம்பின அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து நிறைவேற்றி மகிழ போகிறார். ஹல்லேலூயா. ஆமே. ஒருவேளை காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதா இருக்கலாம். ஆனா சீக்கிரமாய் விரும்பினதை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த காலை வேளையில சபையாய் கூடி வந்திருக்கிறோமே, நாம் விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மையானதை கைகூடி வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமே. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த எந்தன் கண்மலை ஆனவரே என்னை காக்கும் தெய்வம் நீர் என்கிற அருமையான பாடல். வல்லமை மாட்சிமை நிறைந்த தெய்வம் அவர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். நமக்கு தெரிந்த பாடலா இருக்கிறதுனால எல்லாரும் உற்சாகத்தோடு கூட கையை தட்டி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அந்த பாடலின் ஒவ்வொரு சரணங்களையும் உணர்ந்து சொல்லி அந்த வார்த்தைகளை உச்சரித்து பாடுவோம். அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிட போகிறார். எந்தன் கண்மலையானவர்.
Thank you, Jesus. நல்ல கையை தட்டி எல்லாரும் உற்சாகமா பின்னாடி இருக்கிற அருமையான தாய் தகப்பன்மா சகோதரிகள் எல்லாம் சின்ன தம்பி தங்கச்சி எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சேர்ந்து பாடுவோம். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. சத்தமா உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாம் சின்ன தம்பி தங்கச்சிங்க. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிருபை பலவீனமான தந்தீரையா. சூழ்நிலைகளிலே உம்முடைய கிருபை தாங்குகிறது. பலவீன நேரங்களில் ஆமென். கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க. இயேசு ராஜா என் பலனானி, வயதான தாய் தகப்பன்மா சொல்லுங்க. எதற்கும் இயேசு என் பலனாய் பயமில்லையே. இருக்கிறார். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன பலவீனமான நேரங்களில் சூழ்நிலைகளிலே கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாவே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. நல்லா சொல்லுங்க. ஆராதனை ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறுபடியுமா ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி எழுந்து நின்று பாடுவோமா? இருக்கிற இடங்கள்ல சில நிமிடங்கள் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை மகிமைப்படுத்துவோம். உமக்கே, ஆராதனை உமக்கே. உண்மையாய் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து
பாடிடுவே. ஆமென். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் என்னுடைய உயிருள்ள புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களும் புகழ்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவா. நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படியே கண்களை மூடி நிற்கிற நிலைமையில அப்படி சொல்லுவோமே, ஆண்டவரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறோம். ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி தேவ பிள்ளைகள் நல்ல கையை தட்டி உற்சாகமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்குரியவரை ஆமை உற்சாகமான மனநிலைமையோடு மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். அப்படியே கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம எல்லாம் உயர்த்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர். ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில அவர் தீமையை அனுமதிப்பதே இல்லை. அவர் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. ஆமென். தீமையை செய்கிறவர் அல்ல. ஒருவேளை எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமலோ கைகூடி வராமலும் போனாலோ ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்வதில்லை. ஒரு நாளும் அவர் நமக்கு நம்மை நன்மை செய்யாமல் மறப்பதில்லை. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. அவர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார், தாகம் தீர்க்கிற கண்மலையாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். சகலத்தையும் அதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென். கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரகதடரபா. பலவீனமான நேரங்களிலே, மனம் சோர்ந்து போன நேரங்களிலே அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர். ஆமென். மடங்கடிக்கப்பட்டவனையும் தூக்கி நிறுத்துகிறவர். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்கம்மா. ஆமென். சோர்ந்து போகாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. அவர் நம்மை மறப்பதில்லை. ஆண்டுகள் கடந்தாலோ, ஆண்டுகள் உருண்டோடினாலோ அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தங்களிலே நினைவாயிருக்கிறார். ஓ ரகபலதட ரிபலதரபா. ஆமே. ஒவ்வொரு நாளும் ஆமே நேர்த்தியாய் நம்மை நடத்துகிற உண்மையுள்ள தெய்வம் அவர். ஆமே. கண்களை மூடி சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சி, சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் கண்ணை மூடி ஏசப்பான்னு சொல்லுங்க. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே நம்முடைய கண்ணீருக்கான பதிலை தருகிறவர். அவர் ஒருவரே. ஆமே. வாலிபத்தை அர்ப்பணித்தவனை வெறுமையாய் அவர் விடுவதில்லை. வாலிப நாட்களிலே கர்த்தரை தேடுகிறவனை அவன் விடுமையாய் விடுவதில்லை.
வயோதிப நாட்களிலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர் வெறுமையாய் விடுவதில்லை. ஓ, நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டா. ஆமை, சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக அர்ப்பணித்தவர்களை, அவருக்காக வாழ தீர்மானித்தவர்களை அவர் ஒரு நாள் வெறுமையாய் விடுவதில்லை. நீதிமானுடைய பிள்ளைகள் நீதிமான் அப்பத்துணிக்கைக்கு அலைந்து தெரிவதில்லை. அவருடைய தலைமுறை சந்ததி ஒரு நாளும் அலைந்து தெரிய அவர் அனுமதிப்பதில்லை. ஆமென். கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் வாழ்வடைவார்கள். கர்த்தரை நம்புகிற ஜனம் வாழும். கையை தட்டி சந்தோஷத்தோடு கூட, ஓ எந்த பலவீன நேரங்களில் சொல்லுங்க, கிருபை உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்கம்மா. என் பலவீன நேரங்களில் உங்க கிருபை அப்படி சொல்லுவீங்களா? நான் சோர்ந்து போன நேரங்களில் வார்த்தையால் பலப்படுத்தினீரே. எந்த மனுஷன், எந்த ஆத்துமா சோர்ந்து போகிறதோ, அந்த ஆத்துமா சோர்ந்து போகிற நேரத்துல அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த ஆத்துமாவை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் அநேக உள்ளங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பலவீனமான மனதளவுல பலவீனப்பட்டு, மனதளவுல சோர்ந்து போய், சரீர பிரகாரமாய் சோர்ந்து பலவீனப்பட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமே, நீ சோர்ந்து சோர்விலேயே மாண்டு போக அவர் விடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, சோதனைக்குட்பட்ட மனிதனை சோதனையிலிருந்து தூக்கி நிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி சொல்லி பாருங்க. என் பலவீன நேரங்களில் உங்க கிருபைய தந்தீரையா. இயேசு ராஜா, என்னுடைய பலன் இயேசு. சொல்றவங்க, நம்புற தெய்வ பிள்ளைய சொல்லுங்க, என் பலன் எல்லாம் அவரே, என்னை பலப்படுத்துகிறவர் அவரே. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்களா? ஒரு முறை கூட சத்தத்தை உயர்த்தி, இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் பலனானி, எதற்கும் பயமில்லை. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சபையா இணைந்து, ஓ பலனானி. அதே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவா. இயேசு ராஜா, எதற்கும் பயமில்லை. ஒன்று தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நம்மை பயமுறுத்துவதற்கு ஏராளமான காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. சூழ்நிலை நம்மை பயமுறுத்துகிறது, எதிர்காலம் நம்மை பயமுறுத்துகிறது, எப்படி வாழப் போகிறோம் என்று சொல்லி இந்த உலகம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை சார்ந்து கொள்ளுகிறவனே, ஆமென், ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்திலே குறிப்பிடும்போது சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையை தட்டி நாமும் அந்த வார்த்தை அறிக்கையிடுவோமே. என்னை சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. தம்பி தங்கச்சி அருமையான சகோதரா சொல்லுங்க வாயை திறந்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டு இருப்பீங்கன்னா வாயை திறந்து சொல்லி பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ இயேசு ராஜா, என் பலனானி. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா, எதற்கும் பயமில்லை. இந்த உலகம் நம்மை பயமுறுத்தும், சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தும்,
எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒருவேளை என்ன நடக்குமோ என்கிற எதிர்கால பயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கும். ஆனா நாம் கர்த்தரை நம்புகிறவங்க. அப்படி சொல்லுங்க வாயை திறந்து, நான் கர்த்தரை நம்புகிறவராயிருக்கிறபடினால, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறவரடினால, ஆமே, எந்த சூழ்நிலையும் என்னை பயமுறுத்த அவர் விடுவதில்லை. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ, இந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. மறுபடியும் சொல்லுவோம், இந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஏன் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளை அவரை புகழ்ந்து பாடணும்? ஏன் தெரியுமா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்? ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறபடினால, அவரே நமக்கு ஆதரவா இருக்கிறதுனால, அவரே நமக்கு துணையா இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறதுனால, அவரே அல்லாமல் வேற யாரும் நமக்கு இல்லை. அவரே நமக்கு நல்ல மேய்ப்பனா இருந்து வேளா வேளைக்கு செய்ய வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் செய்கிறதுனாலதான் ஆமென். அந்த பக்தனோடு கூட இணைந்த அந்த வார்த்தையை சொல்லுவோம், எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், எண்ணி ஆராதனை உமக்கே. நல்லா சொல்லுவோமா, ஆராதனை. நீங்க ஆண்டவரை அப்படி மகிமைப்படுத்துங்கம்மா. உங்க கவனங்களை சதற விடாதுங்க. அவன் எதையோ யோசித்துக் கொண்டிருக்காதுங்க. தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. ரஹலா துடுரு லுரு கொலுதுரு உமக்கே. ஆராதனை உமக்கே. அப்படியே நிற்கிற இடங்கள்ல கண்களை மூடி இருக்கும் பொழுது பரலோகத்தின் ஆண்டவரையே நினைத்து அப்படியே துதி ஸ்தோத்திரங்களை அந்த மென்மையான இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தி கொண்டிருங்க. நிச்சயமாகவே இன்னைக்கு நீங்க ஒரு புதிய பலத்தோடு கூட திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை செய்ய போகிறா. அப்படியே இருதயம் துதிக்க ஆரம்பிக்கட்டும், இருதயம் துதிக்கட்டும். கவனத்தை விடாதுங்கம்மா, அங்க இங்கும் திரும்பி வேடிக்கை பார்க்காதுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆமை, நீங்க அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது உங்க இருதயத்தில் இருக்கிற பயங்களை கர்த்தர் மாற்ற போகிறா. உங்க இருதயத்தில் இருக்கிற பலகீனங்களை கர்த்தர் மாற்ற போகிறா. உங்களுக்குள் இருக்கிற மன சோர்வுகளை கர்த்தர் மாற்ற போகிறா. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த போகிறா. இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஆமை கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறா. ரீமா காத்தாடா அப்படி அந்த நவமான பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அமைதியா நிற்காதுங்க. ரீகாலா தூடாலாபா ரீகாதாடாலாபா ஏ ரஹே மேலே தேடே ரீகாலா தாடாராபா. ஆமென், ஆமென். கர்த்தர் கிரியை செய்யட்டுமே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யட்டுமே. ஓ, கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தட்டுமே. அந்த உன்னதங்களிலே உங்க தலைமுறையை ஏறி அமர்ந்திருக்க பண்ணட்டுமே. மறவாம துதிங்க, துதிங்க, துதிங்க. ரீகா தூடோ அந்த நவமான பாஷைகளை பேசி பக்தி விருத்தி ஏற்படுத்துகிற அந்த வார்த்தைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஓ ரா லா தா டா ரீ கா மா லா தா ரீ பி ஆந்துரு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சொல்லுவோமா? சேராபீன்கள்
சபை கர்த்தர் அப்படி மகிமைப்படுத்தட்டும். ஒரு மனதோடு கூட சபையார் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை எஸ் லார்ட் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை கர்த்தருடைய ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய அற்புதமான பிரசன்னம் வெளிப்படுகிறது. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. ஆராதனை 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 உமக்கு. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி. சபையாய் இணைந்த அந்த வார்த்தை ஒரு முறை கூட ஆராதனை உமக்கு ஆராதனை. இன்னும் சத்தமா சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பலதாசல்லுரு உமக்கு ஆராதனை. ஹalleluya. ரிமன கலதுடுருனு துடுரி அங்கலரபா. கர்த்தரை ஆராதிப்பதையே, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதையே தேவ மனிதர்கள் வாஞ்சித்து கொண்டிருந்தாங்க. ஆகையினாலதான் அவங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை அவருடைய துவக்கங்கள் அற்பமா இருந்தாலும் தேவ மனிதனுடைய வாழ்வின் முடிவு பிரகாசமா இருந்ததற்கு காரணம் அவங்க ஆண்டவரையே பிரியப்படுத்தி கொண்டிருந்தாங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம். துதியாலே அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவர் விரும்புகிற துதியாலே அவரை கனப்படுத்த வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அப்படி கனம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். நாம் யார் என்பதை மறந்து, ஒருவேளை நாம் எல்லாரும், ஒருவேளை நீங்க சில காரியங்களில பெரியவர்களும் சிறந்தவர்களுமா இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்திலே நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஹalleluya. ஒரு நாவுகளும் அமைதியா இருக்க கூடாது. அந்த நாவுகள்ல இருந்து துதியின் சத்தம் வெளிப்படட்டும். அவை நவமான கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியில நிறைந்து அப்படியே அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஓ ராமாலா தீபாலா ஷகதரபா. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய துதி ஆமென் அநேகருடைய சிறையிருப்புகளை மாற்ற போகிறது. அநேகருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. நீங்க மாத்திரம் இல்ல, உங்க தலைமுறையே விடுவிக்கப்பட போகிறது. ஓ ஹalleluya. ஷாலா கரமா துடாரா. ஓ ரிகதடமா ரிகதடா லிகரா துடலரபா. ஆமென் 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 ஆமென். உரமா லகதடா ரியா கபலபா. பணத்தால செய்ய முடியாத ஒரு காரியத்தை, அதிகாரத்தால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இப்பொழுது தேவ ஜனங்களாய் நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோமே, இது துதியானது செய்ய போகிறது. ஓ ராமாலா கர்பலபா. நெடுநாளாய் நம்முடைய வாழ்வில் ஏற்படாத மாற்றங்களை தேவ ஜனங்கள் ஒருமித்து துதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. ஹalleluya. விசுவாசித்து அப்படியே கர்த்தரை கனம் பண்ணி கொண்டிருப்போம்.
கர்த்தரை துதிக்க 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 உன்னதத்தின் வல்லமை நம்மை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. உன்னதத்திலே நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நன்மையால கர்த்தர் இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் திருப்திப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷலகரா துடமலா ரிகதடரபா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை துதிக்க 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 அவருடைய கிருபை பூரணமாய் நமக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடையதான அவிசுவாச எண்ணங்கள், நம்முடைய மதீனமான காரியங்கள் நம்மை விட்டு மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. ஓ லீபா ரகதா டீமா லஷி அந்தரபா. நாம் அகப்பட்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். நம்முடைய கால்கள் சிக்கி இருக்கிறது, பல்வேறு சிக்கலுக்குள்ளாய் சிக்கி இருக்கிறோமே. கர்த்தர் அந்த சிக்கல்களை நம்மை விட்டு மாற்ற போகிறார். ஆமென். நம்மை விட்டு அந்த கண்ணி தெரித்துண்டு போக போகிறது. தரித்திரம் நம்மை விட்டு விலக போகிறது. நம்மை பின் தொடர்ந்து வருகிற சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். விரும்புகிற தேவ பிள்ளைகள் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனிகளை சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். நம்முடைய தலைமுறை வாழ்வதை நாம் பார்க்க போகிறோம். ஓ, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையோ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்கிற வாக்கு தத்தங்களை நாம் சுதந்தரிக்க போகிறோம். விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு ரீ மல்பா ராகாதாடா ரிகாதாடலபா. நன்மையை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சோர்ந்து போகாதுங்க. வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ராலகா துடுரு ஹல்பரு தானஷிகதடலரபா. ஓ ரிபல்பரு. நம்ம துதிக்க துதிக்க தேவ சமூகத்திலே நாம் நினைவு கூறப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம் பக்கமாய் தம்முடைய செவியை சாய்க்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட போகிறது. வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதற்காகத்தானே வந்தோம். எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா என்று சொல்லி தேடி வந்தோமே. ஆமென். ஆராதனைக்குரியவர் நமக்குள்ளே கிரியை செய்து, ஆமென், நமக்குள்ளே தம்முடைய வல்லமையை அனுப்பி மகிமையான பிரசன்னத்தினால் நம்மை முடிசூட்ட போகிறார். ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நீ சொல்லுவோம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஓ ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்துமாவோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு ஆராதிப்பேன், என் முழு ஆத்துமாவோடு ஆராதிப்பேன், என் முழு மனதோடு ஆராதிப்பேன், இன்னும் உம்மை
ஆராதிப்பே. ஓரி கபலதனமா ஜீசஸ் ரிமல கரதுடுனுருலுதுனு. இப்படிப்பட்ட பாக்கியமான வேளையை எத்தனையோ உள்ளங்கள் வாஞ்சித்தது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு கிருபை அருளி இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய தலைமுறையை நினைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை நினைத்திருக்கிறார். இயேசுவே நிமல கரதுடுலுரு கொலோதுசி அந்தரபா. அப்படி சொல்லுங்கம்மா. அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட பேசி பாருங்களேன். உங்க உதடுகளை கத்தருக்கா திறந்து பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட என்னதோ சொல்லணும் போல தோணுச்சுன்னு அதை சொல்லுங்க. கத்தர் கவனித்து கேட்டு கொண்டிருக்கிறார். ஆராதனையில பிரியப்படுகிற தெய்வம் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கிறார். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஆமென், ஆமென். நாம் தேடி வந்திருக்கிற தெய்வம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்பார். ஆமென். உங்க உள்ளம் எதையோ சொல்லணும்னு தோணுச்சுனா அப்படி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ருக்குலரோதோனரு பல்மெஹே ஜீசஸ் லபோஷல் கரதுடன மமம ரிபியாந்தரு ரிகலதடரதல ಶಿಗರದಲರಬಾ ரிபௌதர செல்வோரியாந்தரே நிமர ஹௌலதியாந்தரோ. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர், நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர், என்னை போதித்து நடத்துபவரே. நீர் என் துணையாயிருப்பதனா என் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்திடுவோரி பாபாபலா ஷல்பரபா. நம்மோடு கூட வருகிறவர், நம்முடைய கண்மலை, தாகம் தீர்க்கிற கண்மலை, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அந்த வனாந்தர வாழ்க்கையில அவர்களோடு கூட பயணித்தவர், அவர்களோடு கூட இருந்தவர், நம்மோடு கூட இந்த காலை வேளையில இருக்கிறார். கையை தட்டி சந்தோஷத்தோடு கூட நீரங்களோடு கூட இருப்பதனால் ஸ்தோத்திரமையா. நீர் எனக்குள்ளே ஜீவிப்பதால் வாழ்வதால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபையுள்ளவரா, எங்கள் துணையாளரா எங்களோடு இருக்கிறீரே. நன்றி, 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 நன்றி சொல்லுங்க. என்னுடைய அடைக்கலமாய், என்னுடைய குடும்பத்தின் அடைக்கலமாய் நீர் இருப்பதனால் நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ருஹுலதர பலகர மதடலரி அந்தரு Jesus, hallelujah. நன்றி, 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 நன்றி. நீ அப்படி மென்மையா கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே மென்மையான பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய இருதயங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ ரூபாலா தடா மாலா ஷியாக்கோரோ ஏ மேனே கேமியாந்தோ நோரோ. ஆமென், ஆமென். உலகத்தின் மீது இருக்கிற அந்த பற்றுதல் நம்மை விட்டு அகலுவதே. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ரிபாலாது டோரோ நோகோ லோதி ஆந்தர மௌஷி ஆந்தரா. நாம் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பின் பிரசன்னத்திற்குள்ளே நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மதன மரகபலதரதி ஆந்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையில கூட சபையாய் இணைந்து நாங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கர்த்தர் ஒரு பாக்கியத்தை செய்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை உள்ளவரப்பா. உம்மை நம்பின ஜனத்தை நீர் ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீ பிரசன்னமாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டாகிற துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் கர்த்தர் எங்கள் மத்தியில் இன்னும் உங்க நாமத்தை உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.